இந்த வேளாண் பட்ஜெட்ல பாத்தீங்களா? அதான் அந்த வாழைக்கு முட்டு கொடுக்குற அவங்களுக்கு ஏத்த ஒரு திட்டம் அது, முட்டு கொடுக்குற திட்டம். ஆமா, அது வந்து வாழைக்கு முட்டு கொடுக்கறதுக்கு அந்த நிதி ஒதுக்கல, தாவகாக்கு முட்டு கொடுக்குறவங்களுக்கு தனியா நிதி ஒதுக்கிடுறாங்க. இதைதான் பண்ணிச்சு, இலவசம் 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 சொல்லி இந்த மக்களை கையேந்திர நிலையிலே வச்சிருந்தாங்க. இப்ப தாவக வந்து நான் திமுக மாட்டேன்னு சொல்லிட்டு நீ இலவசம் இலவசம் சொல்லி தான் மக்களை ஏமாத்துற. தமிழ் எழுச்சி மாநாடா? தமிழ் தேசிய மாநாடு. தமிழ் தேசிய மாநாடு, அதுக்கு எல்லாத்துட்டையும் நிதி வாங்கிட்டு அது தப்பா? அப்ப அது திரள் நிதியில வராதுங்க, அது க்ரௌட் ஃபண்டிங். அதாவது வந்து உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா கழிச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள பிறந்திருப்ப, பிறப்பால் எல்லாரும் தமிழர்கள். ஆமா ஆமா. அவங்களுக்கு பிடிச்சி போய் எனக்கு வந்து கிறிஸ்துவ மதம் பிடிச்சிக்குது அப்படின்னு ஒருத்தர் போயிடுவாங்க, இன்னொருத்தர் எனக்கு இஸ்லாம் மதம் பிடிச்சிக்குதுன்னு போயிடுவாங்க. ஆனா மதத்தை வச்சு யாரும் இங்க அடையாளப்படுத்துறது இல்ல, மொழி இனத்தை வச்சுதான் அடையாளம். அந்த தாவகவோட எம்ஜிஆர் அமைச்சர்கள் முதலமைச்சர் எல்லாத்தையும் பாக்குறேன், கை தட்டினானுங்க, நோட் பண்ணீங்களா? அப்ப உள்ள இருக்கிற எவனுக்குமே உனக்கு வந்து இந்த தமிழ்ங்கிற அந்த கொஞ்சம் கூட உணர்வு இல்லை. அப்ப என் தமிழை எவ்வளவு வேணா அசிங்கப்படுத்திக்கலாம், நீ கை தட்டி ரசிப்ப. நான் வந்து மதச்சார்பற்ற அரசை கொடுக்க போறேன், நான் சமூக நீதி காவலன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற முதல்வர் வந்து என் மக்கள்கிட்ட, தமிழ்நாட்டில் என் தமிழ் மக்கள்கிட்ட வாக்கு பிச்சையை வாங்கிக்கிட்டு ஒருத்தர் சட்டமன்றத்துல மதத்தை தூக்கி பிடிக்கிறாரு, நீ அதை வேடிக்கை பார்க்கிற. இப்ப நீங்களா யாருன்ற கேள்வி அவங்க வருது இல்ல. எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.